கர்த்தருடைய மகாபரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தருடைய அந்த புதிய நாளுக்காய் கூட அவரை ஸ்தோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் கூட தேவன் நம்ம தியானிக்கும்படியாக கொடுத்த 7வது உவமையான வலை வீசுதல் உவமை. இதனுடைய மைய பொருள் பார்த்தோன்னா இறுதி கால பிரிவினை. அதாவது இந்த உலக உவமை விண்ணரசு, இந்த உவமை விண்ணரசு அல்லது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஒரு முக்கியமான போதனையாகும். இது பார்த்தோன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 47லேருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஸோ இந்த உவமையோட விளக்கம் பார்த்தோன்னா, கடலில் வீசப்பட்ட ஒரு பெரிய வலையானது எல்லா வகையான மீன்களையும் அள்ளி வருகிறது இல்லையா. ஒரு கடலில் வலையை போடும் போது எல்லா வகையான மீனும் ஒன்றா தான் அது அள்ளிட்டு வரும். தனித்தனியாக அதனுடைய இது பொறுத்து பிரித்து வருவது இல்லை. அப்படியாக இருக்கும்போது அந்த வலை என்பது இந்த உலகம் எங்கும் அறிவிக்கப்படும் நற்செய்தியை குறிக்கிறது. அதாவது நற்செய்தி எல்லா தரப்பு மக்களுக்கும் தான் குறிப்பிடப்படுகிறது. எல்லா தர மக்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இவங்களுக்கு தான் அறிவிக்கணும், அவங்களுக்கு தான் அறிவிக்கணும்னு இல்லை. நற்செய்தியானது எல்லாருக்குமே அறிவிக்கப்படுகிறது. மீன்கள் பார்த்தோன்னா, வலையில் சிக்கும் மீன்கள் நற்செய்தியை கேட்டு சபைக்குள் வரும் மக்களை குறிக்கிறது. இதில் நல்ல மீன்களும் உண்டு, கெட்ட மீன்களும் உண்டு. அதாவது பார்த்தோன்னா, இந்த நற்செய்தி அளிக்கப்படுகிறது. இதை கேட்டு அந்த இதுவை பெற்றுக்கொண்ட மக்கள் சபைக்குள்ளே வராங்க. அதுதான் இந்த மீன்கள், வலையில் சிக்கப்பட்ட மீன்கள். அப்படியாய் அவர்கள் சபைக்குள்ளே வராங்க. ஆனால் சபைக்குள்ளே வராங்கன்றதுக்காக எல்லாமே நல்ல மீன்கள், அதாவது எல்லாருமே நீதிமான்கள் கிடையாது. அதில் நல்ல மீன்கள், அதாவது நீதிமான்களும் கெட்ட மீன்கள் ஆகிய தீயவர்களும் அடங்குவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. மீனவர்கள் பார்த்தோன்னா, இவர்கள் இறை தூதர்கள், அதாவது தேவ தூதர்கள், வான தூதர்களை குறிக்கிறார்கள். அவர்கள் இறுதி காலத்தில் பிரித்தெடுக்கும் பணியை செய்பவர்கள். ஸோ இதில் முக்கிய பாடங்கள் பார்த்தோன்னா, சமத்துவம். வலை கடலில் வீசப்படும் போது அது பாகுபாடு பார்ப்பதில்லை. ஆனால் எல்லா வகையான மீன்களையும் அது சேர்த்து அள்ளுகிறது. அதே போலவே கடவுளின் அழைப்பும் பொதுவானது. அவர் இவர் தான், அவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான் இல்லாமல் அது பொதுவானதாய் அவருடைய அழைப்பு இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பும் அவருடைய நற்செய்திகளும் அவருடைய வருகை செய்திகளும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்பதுதான் முக்கியமான ஒரு காரியாக பார்க்கப்படுகிறது. பிரித்தெடுத்தல். வலை திறந்தவுடன் மீனவர்கள் கரையோரம் அமர்ந்து நல்ல மீன்களை கூடைகளில் சேர்ப்பார்கள், கெட்ட மீன் எரித்து விடுவார்கள். இது உலக முடிவில் நடக்கும் இறுதி தீர்ப்பை குறிக்கிறது. சொன்ன பிரகாரமாய் இந்த வலைகள் வீசப்படும் பொழுது, நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது எல்லா மீன்களும், அதாவது எல்லா மக்களும் குறிப்பிடப்பட்டு அந்த வலைக்குள்ளே விடுகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் பார்த்தோன்னா கடவுளுடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்கிறாங்களா என்பது தான் முக்கியம். அந்த நிலைத்திருப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ரட்சிப்பை பெற்ற உடனே நல்ல ஆர்வமாய் கடவுளை துதித்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உலக பிரகாரமாய் பாவங்களும் ஆசைகளும் வந்த பிறகு அது வென்று விடுகிறது. கடவுளின் பக்தி குறைந்து விடுகிறது. இப்படியாய் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல மீன்களாகவும் கெட்ட மீன்களாகவும், இந்த நல்ல மீன்கள் நல்ல நீதிமான்கள் என்பது நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி இல்லை. கடவுளின் நிலைத்திருக்கும் பிள்ளைகள் தான் நீதிமான்கள். கடவுள் நம்ம நிலைத்திருக்கணும். உலக பாவங்களுக்கோ சுயத்துக்கோ நம்ம இடம் கொடுக்காமல் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருக்கு பயந்து நடக்கிற அந்த நடை தான் நீதிமான்கள். ஸோ அவர்கள் தான் நல்ல மீன்கள், கூடையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள், அதாவது பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கெட்ட மீன்களான தீயவர்கள், அதாவது உலக சுயத்துக்கும் பாவத்துக்கும் தங்களை ஆக்கிக்கொண்டு பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்கள் தேவனை வணங்காமல், தேவனை பின்பற்றாமல், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருப்பவர்கள் தீயவர்கள், அதாவது கெட்ட மீன்கள். அவர்கள் திரும்ப தூக்கி எறியப்படுவார்கள். எச்சரிக்கை. நீதிமான்கள் நடுவே இருக்கும் தீயவர்கள் பிரிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாவார்கள் என்பது இந்த உண்மையை குறிக்கிறது. அதாவது நம்ம பார்க்கும்போது, நம்ம சபைக்கு வர்றதுனால நல்லவர்கள் ஆகிவிடவே முடியாது. அவர்கள் நிலைத்திருக்கணும். சபைக்கு யார்
யார் வேணா வரலாம், எப்படிப்பட்டவர் வேணா வரலாம். ஆனால் வந்து அங்கே வர்றதுக்கான நோக்கத்தை அறிந்தவர்கள் யார்? அங்கே வருவதாவது அந்த சபையின் நாயகன் யார்? நம்ம தேவனாக இருக்க வேண்டும். அவரை நாம் எப்படி பின்பற்றோம்? அவருக்கு உகந்த காரியத்தை செய்கிறோமா அப்படின்னு தான் கடவுள் பார்க்குறாரு. தவிர சபைக்கு வர எல்லாரையும் அவர் எடுத்துக்கொள்ளுவேன் என்று எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படவில்லை. சபைக்கு செல்வது என்று நாம் அவருக்கு செய்யும் ஒரு வழிபாடு. ஆனால் அது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதுக்காக வந்து சபைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. சபைக்கு செல்லணும். ஆனால் சபையில் மாத்திரம் வந்து நம்ம நீதிமான்களாக இல்லாமல் வெளி உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்திலையும் கூட நம்ம பாவத்தினால் சூழப்பட்டாலும் தேவனின் நிமித்தம் அவரில் நிலைத்து நீதிமான்களாக காணப்பட வேண்டும். வெறும் அந்த சபை நடக்கிற அந்த 1 மணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாத்திரம் நம்ம நீதிமான்களாக கடவுளை துதிச்சுட்டு வெளியில் போனோடனே உலக பாவத்தை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி செய்வோமானால் கடவுள் வந்து அழகாய் பிரித்து எடுத்து நல்ல மீன்கள், நல்லவர்கள், நீதிமான்கள், கடவுளை பின்பற்றோர் மாத்திரமே கூடையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மீதியானவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், அக்கினியில் சுட்டரிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த ஆன்மீக ஆய்வு வந்து பார்த்தோன்னா வெளிவேடம் அதுதான். சபைக்குள்ளே வந்து அல்லது விசுவாசிகளுக்குள்ளே இருக்க அனைவரும் உண்மையான நீதிமான்கள் அல்ல. மனுஷன் நம்ம பார்க்கும்போது நம்மளோட கண்களுக்கு அவர்கள் வந்து தெரியலாம் அப்படி நீதிமான்களா. மனுஷங்களை நம்ம ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. அவர் வந்து இரு பக்கமும் வாழ்வர்கள் நிராகரிக்கப்பட்ட மீன்களை போன்றவர்கள். இந்த இரு பக்கம் வாழ்வது தான் இங்கே வந்து பிரச்சனையே. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, அனலும் இல்லாமல் வந்து குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் வாழ்வது. அப்படி வெதுவெதுப்பாய் வாழ்வது நிமித்தம் என்ன ஆகும்னா, அவர்கள் கடவுளையும் ஒழுங்காக பின்பற்ற மாட்டாங்க. வெறும் அந்த சர்ச் நடக்கும் போது மட்டும் பின்பற்றி விட்டு மீதியான நேரங்களில் வந்து அவர்கள் இந்த உலகத்தோட பாவத்துக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இந்த லவோதிக்கியா சபையை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சபையை போல தான் நம்ம வந்து இது வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறது. தேவன் அருவருக்கிறவா இருக்கிறார், அவர்களை வாந்தி பண்ணி போட்டு விடுவேன் என்று சொன்னார். அப்படியாக தேவன் கடிந்து கொள்ளக்கூடியவராய் இந்த இடத்துல காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த வெதுவெதுப்பு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். மாறாக வந்து சர்ச்லேயோ இல்லை கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கும் போது மட்டும் நம்மளை பரிசுத்தமாய் காமித்து கொள்ளாமல் நம்ம உலக பாவத்தின் நடுவிலையும் நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது தான் உண்மையான சாட்சியாக நிறுத்தப்படும், உண்மையான ரட்சிப்பாக காணப்படும். உங்களை சுற்றி பாவம் செய்வர்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்கள் ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் உங்களை சுற்றி பாவம் செய்கிறாங்க, தவறான விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை கூட நீங்களும் அதை செய்யாமல் அந்த இடத்துல கடவுளுக்கு சாட்சியாக நீங்கள் உண்மையை பின்பற்றிங்கன்னா அதுதான் உண்மையான ரட்சிப்பு, அதுதான் நீதிமான்கள். அப்படிப்பட்ட இருதயங்களை தான் தேவன் எதிர்பார்க்குறார். இந்த உலக செய்கிற பாவத்தையும் நம்மளே செய்வதன் மூலமாக அவருக்கு ஒரு இதுவும் கிடையாது. அவர் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ வந்து உலகத்தோடு இருக்கும்போது அவர்கள் பண்ணும் பாவத்தை நீ பண்ணிவிட்டு நீ என்கிட்ட சபைக்கு வந்து நீ ஒரு நாளெல்லாம் உட்காந்தாலும் சரி, என்கிட்ட ஒரு நாளெல்லாம் ஜெபிச்சாலும் அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. மாறாக நாம் உண்மையும் உத்தமுமாய் அவர் சபைக்கு வரும் நேரம் மட்டுமில்லாமல் உலகத்தின் ஆஃபீஸ்லேயோ நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்லையோ நம்ம ஃபேமிலிஸ்க்கு மத்தியில் எவ்வளவு பாவங்கள் மத்தியிலையும் நம்மை நாம் காத்து கொண்டு அவருக்கு உண்மையாக நடக்கிறோம் இல்லையா, அந்த ரட்சிப்பை தான் அவர் எதிர்பார்க்குறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாய் அவர்கள் நாமும் உங்களின் மகிமைப்பட்டு விசேஷித்தமாக பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கல்வப்படுவோம் என்று நித்தியத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். மேலும் காலத்தின் முடிவு, இவ்வுலகம் முடியும் பொழுது தேவதூதர்கள் வந்து பிரித்தெடுப்பார்கள் என்று இயேசுவானவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனால் அது தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த காரியம் தேவனாலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் நிச்சயமாய் இப்படியாக பிரித்து அதற்கான காரியங்களையும் வழக்கங்களையும் அவர் செய்து முடிப்பார். இந்த ஓமையாக வந்து நாம் வெறும் வலையில், அதாவது சபையில் இருந்தால் மட்டும் போதாது, கடவுளின் பார்வையில் நல்ல மீனாக, அதாவது நீதிமானாக இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. ஸோ
இன்னைக்கு தேவன் தொடர்ச்சியாக நம்ம தேவன் சொல்லக்கூடிய ஓமைகள் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா, தேவன் ராஜ்யத்தை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் அதை மக்களுக்கு புரிய வைக்கும் வகையில் தான் நம்ம சொல்லி இதை பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் அவர்கள் செய்த தொழில்கள், அவர்களோட வழக்கங்கள் வைத்தே தேவன் இந்த ஓமைகளை வைத்து அவர்களுக்கு எளிய வகையில் பரலோக ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் உணர்த்தியதை பார்க்க முடிகிறது. ஸோ 2000 வருடங்களுக்கு மேலாய் ஆகியும் இன்றைய நாளில் கூட தேவன் நமக்கு உணர்த்துவதும் அதுதான். இந்த மீன்களைப் போல இந்த வலை வீசப்படும் நாளிலே தேவதூதரானவர்கள் கடவுளின் கட்டளையின்படி வலையை வீசக்கூடிய நாளில் நம்ம வலையில் விழுந்தால் மட்டும் பத்தாது, நம்ம நல்ல மீன்களாய் கூடைகளை எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது நம்ம சபைகளுக்கு வந்தால் மாத்திரம் பத்தாது, தேவனில் நிலைத்திருந்து நம்மளை நாம் பரிசுத்தமாய் காத்து கொண்டு பாவத்தின் மத்தியிலும் என் மக நன்மை மாத்திரம் செய்தான் அப்படின்னு சாட்சி சொல்லணும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். இவன் தேவனுக்கு பயந்த மனுஷி, பாவங்கள் இருந்தாலும் இவன் இதை செய்ய மாட்டான், இவன் இந்த பாவத்தை செய்ய மாட்டான், ஏன்னா அவன் கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அந்த பாவத்தை செய்கிறவர்கள் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு இன்றைய நாளில் உணர்த்துகிறார். அந்த பாவம் அவங்க விளையாட்டுக்கு சொன்னால் கூட, உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் சொல்லணும், நீ இவன் பாவம்லாம் பண்ண மாட்டான், இவன் கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதுதான் உண்மை, அதுதான் நித்தியம் என்பது நம்மளுக்கு தெரியும். அந்த வார்த்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த குணாதிசயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருந்தோமானால் நிச்சயமாய் நல்ல மீன்களாய் கூடையில் எடுத்துக்கொள்வது போல நம்மளை தேவன் அவருடைய விட்டிறக்கான பரலோக ராஜ்யத்துக்கு மகத்துவமான பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நம்மளை எடுத்துக்கொள்வார் என்று நாம் நிச்சயமாய் விசுவாசிக்கலாம். தேவன் நம்மளோட எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம செய்யும் போது நிச்சயமாக இதில் ஜெயம் உண்டு. ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா, இதோ இந்த நாளில் கூட தகப்பனே வலை வீசும் உவமை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இதோ நீர் எங்களோடு பேசினது போல ராஜா, அப்பா நாங்கள் நல்ல மீன்களாய் நீதிமான்களாய் மாற்றப்படும்படியாக எங்கள் இருதயங்களை நீர் மாற்றி அருளுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அப்பா நாங்கள் பாவம் நிறைந்த ஆபத்து நிறைந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களை நாங்கள் அப்பா பாதுகாத்து கொண்டு எங்களை பிசாசானவன் வஞ்சிக்காதபடி நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு உம்மை இருதயத்தில் கொண்டு வாழும்போது ஒன்றும் எங்களை அணுகுவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியாய் நாங்கள் இருக்கும் பொழுது ராஜா, உம்முடைய நல்ல தகப்பனை மீன்கள் கூடையில் எடுத்துக்கொள்வது போல எங்களை நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்து செல்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்தரலுங்க. அதற்கான ஞானத்தையும் இருதயத்தின் நீர் கழுவி சுத்திகரித்து இருதயத்தை நீர் காத்து கொள்ளும் நீர் இருதயத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொல்லாங்கும் எங்களை நெருங்காதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ளும் இன்றைய நாளில் கூட எங்களை அப்படியாய் மாற்றி போட்டு உங்களோட வருகையை நன்று தேவ தூதர்கள் பிரித்தெடுக்கும் பொழுது நாங்கள் நல்ல மீன்களாய் கூடையில் சேர்த்து கொள்ளப்படும் நல்ல மீன்களாய் மாற்றப்படுகிறது செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.